ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். மாதர ரிட்டர்ன்ஸோட எபிசோட் 8 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. லாஸ்ட் எபிசோடில் மாதரா ஒரு பயங்கரமான பவர் அப்ஸை அடைஞ்சிருப்பார். இஷிக்கி கூட ஆல்மோஸ்ட் ஈக்குவலுங்கிற மாதிரி இவரோட பவர்ஸ் மாறி இருக்கும். இந்த எபிசோட் வேற ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு புது கேரக்டரை நமக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இவங்களோட நேம் என்னன்னு ரிவீல் பண்ணலை. பட் இவங்க ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் முக்கியமான ஆளாக இருக்காங்க. பல லட்சங்களை கொட்டி இந்த சேம்பரை நம்ம உருவாக்கணும். ஆனால் இப்போது இது கைலாங்கடைக்கு தான் போகணும். என்னோட லேபை உடைச்சி மெஷின்ஸை நாசம் பண்ணிட்டு அவன் போயிருக்கான், அதை நீங்கள் வேடிக்கை பார்த்துருக்கீங்கன்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. இவங்க யாரை சொல்கிறாங்கன்னு எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், மாதராவை தான். இவர் பிகினிங்கில் லேபை உடைச்சிட்டு காட்ஸை அடித்து போட்டு போனதை சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக இவங்க பார்க்குறாங்க. உங்களோட சோல்ஜர்ஸோட பாடி கேம்ஸ் என்னாச்சு, அதில் ஏதாச்சும் ரெக்கார்ட் ஆகியிருக்கான்னு அந்த பொண்ணு அந்த லேபோட இன்சார்ஜ் கிட்ட கேட்குறாங்க. ஆகியிருக்கு. இன்ஃபேக்ட் அங்கே சண்டை போட்ட எல்லா சோல்ஜர்ஸ் உடம்புலையும் கேமராஸ் இருக்குது. இதோட ஃபுட்டேஜும் இருக்குது. இது மூலமாக நீங்கள் இந்த ஃபைட்டை அவங்க பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கலாம்னு அந்த இன்சார்ஜ் சொல்கிறாரு. உச்சியா மாதரா இவன் சாதாரணமான ஆள் இல்லை. ஹிஸ்ட்ரி புக் சொல்கிறத விட இவன் ரொம்ப மோசமாக இருக்கான். தனி ஒரு ஆளாக இத்தனை வெல் ட்ரெயின் சோல்ஜர்ஸை நொறுக்கியிருக்கான். நம்மளோட டேட்டாஸ்கெல்லாம் என்னாச்சு, அதெல்லாம் இருக்கான்னு அந்த பொண்ணு கேட்க, டேட்டாஸ்கெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை. மாதராவோட ஒரே மோட்டிவ்ங்கிறது இங்கேருந்து தப்பிக்கிறதா தான் இருந்திருக்குன்னு அவர் சொல்கிறாரு. வெரி குட். அப்போது உடனே ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள். எக்காரணத்தை கொண்டும் ரிசர்ச் நிற்கக்கூடாதுன்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. மேடம், எனக்கு புரியலை. எங்களோட ஆட்களை அவன் ஆல்மோஸ்ட் கொண்டுட்டு போயிருக்கான். இந்த டைம்லையும் உங்களுக்கு உங்கள் வேலை நடக்கணுமா? சரியான செல்ஃபிஷாக இருக்கீங்கன்னு இன்சார்ஜ் சொல்கிறாரு. எங்கள் கம்பெனியோட டேர்ம்ஸ் அண்ட் லா உனக்கு நல்லாவே தெரியும். உன்னை நாங்கள் கூப்பிடவே இல்லை. நீயே தான் வாண்டடாக எங்கள் லாஸை பிரேக் பண்ணிவிட்டு எங்கள் கூட கொலாபில் இருக்க. நீ உன்னோட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு போகிறதா இருந்தாலும் எங்களுக்கு ஓகே தான்னு அந்த பொண்ணு சொல்ல, இல்லை மேடம், எங்களோட கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிடாதீங்க. பட் என்னோட ஆளுங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு அவன் கேட்குறான். மாதரா உச்சியாவை பற்றி நீ கவலைப்படாத. அவனை பர்சனலாக நானே இனிமே பார்த்துக்கிறேன். இதுக்கான பலனை கண்டிப்பாக அவன் அனுபவிப்பான்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இவங்க தனியாக நின்று எதையோ யோசிக்க, திடீர்னு அங்கே யாரோ வராங்க. அந்த பொண்ணும் ஷாக் ஆகுறாங்க. காட்சிகள் மாறுது. சாக்குராவை நமக்கு காட்டுறாங்க. இவங்க எதையோ நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட கையில் ஒரு ஃபைல் இருக்குது. இதில் சாஸ்கேவோட நேம் போட்டிருக்கு. ஆமாம், சாஸ்கேக்கு ப்ரோஸ்டட்டிக் ஆர்மை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சாக்குரா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போது ஒட்சுசுகிஸோட ஆட்டம் ரொம்ப ஓவர் ஆகிடுச்சு. இந்த ஒட்சுசுகிஸே மாஃபியா மாதிரி எல்லாம் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். இப்படி இருக்கும்பொழுது சாஸ்கே ஒரு கையை வச்சுக்கிட்டு இவங்க கூட போராட முடியாது. இதனால் கண்டிப்பாக இவருக்கு ப்ரோஸ்டட்டிக் ஆர்மை ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும்னு சாக்குரா நினைக்கிறாங்க. பட் சாஸ்கேக்கு இது சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அவர் செஞ்ச பாவத்தை அட்டோன் பண்ணுற விதமாக தான் அவரோட கையை அவர் சரி பண்ணிக்க மறுக்கிறாரு. பட் இவர் இப்படியே எனிமீஸ் கூட சண்டை போட்டால் இவரோட உயிருக்கே இது ஆபத்தாக முடியும்னு சாக்குரா நினைக்கிறாங்க. இந்த டைமில் நருட்டோ மட்டும் இருந்தால் கண்டிப்பாக சாஸ்கேவை இதுக்கு சம்மதிக்க வச்சுருப்பான். அவனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நாங்கள் ஒன்றா இருந்த நாட்கள்லாம் மறுபடியும் வராதான்னு சாக்குரா நினச்சிக்கிட்டு இருக்க, அங்கே யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா அது சாஸ்கேவாக இருக்காரு. காட்சிகள் மாறுது. மாதரா இஷிக்கியோட ஃபைட்டை நமக்கு காட்டுறாங்க. மாதரா ஒரு பவர்ஃபுல்லான சூசனவை வச்சு இஷிக்கியை பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காரு. பட் இஷிக்கி அவரோட புல்லை பூமிக்கு அடியிலிருந்து வரா மாதிரி சமன் பண்ணுறாரு. இந்த புல் அப்படியே மாதராவோட சூசனவை கடிச்சு கையவே துண்டாக எடுத்துருது. மாதரா இப்படி டிஸ்ட்ராக்ட் ஆகி இருக்கும் பொழுது அவரோட கதையை முடிச்சிடலாம்னு இஷிக்கி நினைக்கிறாரு. ஏன்னா இஷிக்கி கிட்ட இன்னும் அவரோட கோகுகன் ரிட்டர்ன் ஆகலை. இதனால் இப்போது இஷிக்கி மாதராவை விட வீக்காக இருக்கிறதால தான் இவர் மாதராவை டிஸ்ட்ராக்ட் பண்ணி கொள்ள நினைக்கிறாரு. ஃபேஸ் டு ஃபேஸ் மோதுனா இப்போ இருக்கிற நிலைமைக்கு மாதரா இஷிக்கியை முடிச்சு விட்டுருவாரு. புல்கிட்ட கடி வாங்கின மாதரா அவரோட ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த புல்லை அப்படியே தூக்கி வீசுறாரு. இந்த கேப்பில் நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடக்குது. ஆமாம், இஷிக்கிக்கு அவரோட கோகுகன் ரிட்டர்ன் ஆகிடுது. இதனால் இஷிக்கி செம ஓவர் பவர்டாக மாறிடுறாரு. இவரோட சாக்ரா லெவல்ஸும் எங்கேயோ போயிருக்கும்.
இதை பார்த்த மாதரா சீக்கிரமாவே இவன் கதையை முடிக்கணும், இல்லைனா அது நமக்கே ஆபத்தா போயிடும்னு நினைக்கிறாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூசனோ மூவை மாதரா யூஸ் பண்ண வராரு. பட் இஷிக்கியோட பவர் லெவல்ஸுங்கிறது இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்கிறதால இவர் ஈஸியாக மாதராவோட மூவ்ஸை தடுக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் அந்த புல்லையே மாதராவோட சூசனோக்கு மேலே சமன் பண்ணி விடுறாரு. அப்படியே நசுங்கி சாவானான்னு இஷிக்கி பார்க்குறாரு. பட் மாதரா இதுக்கு பயப்படாம இதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு யோசிக்கிறாரு. இதோட காட்சிகள் மாறுது. நெரிடா உச்சியாக்கும் லீஃப் வில்லேஜ் ஷினோபிஸ்க்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் தான் இங்கே போயிட்டுருக்கு. இதுக்கு ரீசன் நெரிடா சொல்கிற ஆர்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஃபொர்பிடன் பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஹையர் அத்தாரிட்டியோட எந்த கமெண்ட்ஸையும் காதில் வாங்கிக்காம அவங்க இஷ்டத்துக்கு தான் எதுவாக இருந்தாலும் பண்ணுவாங்க. இதெல்லாம் பொறுக்க முடியாமல் அங்கே இருந்த காட்ஸ் எல்லாம் நெரிடாவை திட்டுறாங்க. நெரிடா, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ராத்திரி முழுக்க தூங்காமல் நாங்கள் இங்கே மக்களுக்கு ப்ரொடெக்ஷனை கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் எந்த ஆர்டர்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னு அந்த காட்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் செய்கிறதெல்லாம் ஒரு வேலைன்னு அதுக்கு இவ்வளோ சீன் போடுறீங்க. வில்லேஜ்குள்ளே சேஃபாக தூங்காமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறது பெரிய விஷயமே இல்லை. என்ன பாருங்கள், ஓட்சுசுகி கிளானை ஹண்ட் பண்ணிவிட்டு டெய்லியும் வரேன். லீஃப் வில்லேஜுக்கு வர ஆபத்தெல்லாம் சிங்கிள் ஹேண்டில் ஃபேஸ் பண்ணுறேன். என்னை விட நீங்கள் எந்த வகையிலும் அதிகம் கிடையாதுன்னு நெரிடா சொல்கிறாங்க. ஒத்துக்கிறேன், நீங்கள் ஒட்சுசுகி கிளானை ஹண்ட் பண்ணுறீங்க உண்மைதான். பட் அவங்கள அடிக்கக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்டராகேஷன் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் அவங்கள தொட முடியும். ஆனால் நீங்கள் இவங்கள அங்கேயே அடித்து மோசமான நிலைமையில தான் கொண்டே வரீங்க. இதனால் இவனுங்க எந்த உண்மையவும் சொல்ல மாட்டுறாங்க. இது மட்டும் இல்லை, மேல் இடத்துலேருந்து வர எந்த ஆர்டர்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஒழுங்காக லீஃப் வில்லேஜோட யூனிஃபார்மை கூட நீங்கள் வியர் பண்ணலை. உங்களை பார்க்க ஷினோபி மாதிரியே இல்லை, ஏதோ ரோப் நிஞ்சா மாதிரி இருக்கீங்க. ஒருவேளை உங்கள் அப்பா சாஸ்கேங்கிறதால அவரை மாதிரி நீங்களும் டெரரிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களான்னு அந்த காட் கேட்க நெரிடா கடுப்பாகிறாங்க. என்னோட ட்ரெஸ்ஸுக்கும் நான் பண்ணுற வேலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் என்ன வியர் பண்ணணுங்கிறத நீங்கள் யாரும் எனக்கு சொல்ல தேவையில்லை. அப்புறம் எங்கள் அப்பாவை பற்றி இன்னொரு வாட்டி நீங்கள் தப்பாக பேசுனா உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நெரிடா அவங்களோட பவர்ஸை காட்டி அந்த காட்ஸ்க்கு பயம் காட்டுறாங்க. அவங்க எல்லாரும் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ அவங்க திடீர்னு சுனாடே வராங்க. நெரிடா, நீ இன்னும் உன்னோட வில்லேஜ் பீப்புள்ஸ் கிட்ட சண்டை போடுற ஹேபிட்டை விடலையான்னு கேட்குறாங்க. எனக்கு சண்டை போடுற இன்டென்ஷன்லாம் இல்லை. என்னோட ஒர்க்கில் நான் கரெக்டாக தான் இருக்கேன். ஆனால் இவங்க தான் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசுகிறாங்க. எது ஹையர் அத்தாரிட்டி கமெண்டுக்கு கீழ்ப்படிய சொல்கிறது உனக்கு தேவையில்லாத விஷயமானு சுனாடே கேட்குறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் பண்ணுறது எப்போவுமே கரெக்டாக தான் இருக்கும். அதை மாற்ற சொல்லி யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு நெரிடா சொல்ல, உனக்கு வாய் ரொம்பவே அதிகமாகிடுச்சு நெரிடா. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஏகப்பட்ட பீப்புள்ஸை பார்த்துருக்கேன். இதனால் எனக்கு யார் எந்த வழியில் போக போகிறாங்கங்கிறது நல்லாவே தெரியும். அந்த வகையில் நீ போகிற இந்த ஒரு பாத்துங்கிறது ரொம்பவே தப்பான பாத்தாக இருக்குது. இது உன்னை டார்க்னஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடும். இதே மாதிரியான ஒரு தப்பை தான் உங்கள் அப்பாவும் பண்ணார். ஆனால் 7th ஹோகாகே தான் சாஸ்கேவை காப்பாற்றினார். இதே மாதிரி நீ யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன்னு இருந்தா நீ உச்சியா கர்ஸில் சிக்கிடுவ. இதில் சிக்கின எல்லாருமே ரொம்ப மோசமான பின் விளைவுகளை சந்திச்சாங்கன்னு சுனாடே சொல்ல நெரிடா ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இவங்க பின்னாடி அப்படியே மாதரா உச்சியாவை காட்டுறாங்க. இது மூலமாக இவங்க மாதராவோட பாத்தை ஃபாலோ பண்ணுறவங்கன்னு சொல்கிறாங்க. காட்சிகள் மாறுது. இஷிக்கி மாதராக்கு அகேன்ஸ்டாக ஆல்மோஸ்ட் தோத்தே போய்ட்றாரு. ஹியூமன்ஸ்லாம் எங்களுக்கு கீழேன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் எப்படி இப்படி ஒரு ஹியூமன் இருக்க முடியும்? இவன் ஒட்சுசுகிஸ்க்கும் மேலே பவர்ஃபுல்லாக இருக்கான். இது எப்படி சாத்தியம்னு இஷிக்கி நினைக்கிறாரு. உன்னோட கதை முடிஞ்சது இஷிக்கி. இதுக்கு மேலே எந்த மூவ்ஸையும் யூஸ் பண்ணி உன்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதன்னு மாதரா சொல்கிறாரு. உடனே இஷிக்கி அவரோட அல்டிமேட் மூவை பண்ணுறாரு. ஆமாம், எர்த் கூட மர்ஜ் ஆகிறாரு. இப்படி ஆகும்பொழுது மொத்த வேர்ல்டும் அதிருது. இஷிக்கி எர்த்தோட எல்லா சாக்கராவையும் அப்சர்வ் பண்ணி ஒரு பெரிய எனர்ஜி வார்மை கிரியேட் பண்ணுறாரு. இதை பார்த்து மாதரா ஷாக் ஆகுறாரு. இவரோட ரினேகன் போர்ட்டலை யூஸ் பண்ணலாம்னு பார்க்குறாரு. பட் இவ்வளோ பவர்ஸை அது தாங்காது. இப்படியே விட்டா இவனோட இந்த ஒரு அட்டாக் மொத்த ஏர்த்தையே கூட அழிக்கலாம்னு மாதரா நினைக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசித்த மாதராக்கு ஒரு ஐடியா வருது. ஆமாம்,
இதுல இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இசனாகின்னு மாதரா சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த ஃபைட்ல யார் ஜெயிப்பான்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.